இந்த உலகத்தில் இருளால் மூடப்பட்ட வாழ்க்கைகள் பல. ஒவ்வொருவரும் தங்கள் துயரங்களோடு போராடிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த இருளின் நடுவே ஒரு ஒளியாய் தோன்றி மனிதனின் மனதை உயர்த்துவது, அதுதான் தெய்வ அருள். இந்த கதையின் நாயகன் அருண். வயது 25. வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஆசையோடு படித்தான், உழைத்தான். ஆனா அவரை சுற்றி நடந்தது தோல்விகளும் நம்பிக்கை முறிவுகளும் தான். வேலை கிடைக்கவில்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள், நண்பர்கள் தூரமாகிவிட்டார்கள். அருணின் மனம் உடைந்து போனது. ஒரு இரவு வீடு வெளியே அமர்ந்திருந்த போது அவன் மனசுக்குள் ஒரு குரல் மாதிரி தோன்றியது. யாருக்கும் நான் தேவையில்லை போல. அந்த சில வார்த்தைகள் அவன் உள்ளத்தை முழுக்க குத்திவிட்டன. அவனுக்கு முன்னே எந்த வழியும் தெரியவில்லை. ஆனால் அவன் மனசின் ஆழத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. முருகன் எனக்கு வழி காட்டுவார். அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு அவன் பழனிமலை அடிவாரம் நோக்கி நடக்கத் தொடங்கினான். சூரியன் உதிக்கும் நேரம். மலை முழுக்க பனியும் அமைதியும். அருணின் மனத்தில் மட்டும் குழப்பம். நான் ஏன் இப்படி வாழ்கிறேன்? என்ன தவறு செய்தேன்? என்று அவன் அந்த படிகளை ஏறிக்கொண்டு மர்மரிங் போல பேசிக்கொண்டே இருந்தான். ஒவ்வொரு படியும் அவனுக்கு சோதனை, சோர்வும் இருந்தது. ஆனா கைவிட வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. ஒரு விஷயம் அவனை முன்னே தள்ளியது. முருகன் உன்னை ஏமாற்ற மாட்டார் என்ற நம்பிக்கை. மலை நடுவே வந்தபோது திடீரென்று ஒரு மென்மையான காற்று அவனைத் தொடுந்தது. அந்த காற்றோடு சேர்ந்து ஒரு இனிய மனம். அருண் நின்றுவிட்டான். அந்த மனம் அவன் இதயத்தை இறுக்கமாக நிமிர்த்தியது. அவன் மெதுவாக மேலே பார்த்தான். அங்கே ஒரு தங்க ஒளி. அந்த ஒளிக்குள் அருண் குழந்தையாக இருந்த காலம் முதல் வணங்கிய அந்த தெய்வ ரூபம், பழனி முருகன். அவரது கண்கள் கருணையால் நிரம்பியிருந்தன. வேல் மெதுவாக ஒளிவிட்டது. அவன் பின்னால் மயில் இறகுகள் மெதுவாக அசைந்தன. அந்த காட்சியை பார்த்த அருணின் கண்களில் நீர் துளிர்த்தது. பெருமாளே என்று அருண் மெதுவாக கூறினான். அதற்கு முருகன் புன்னகையுடன் பார்த்து கூறினார், அருணா, நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக. ஒரு விதை புதைக்கப்படும்போது அது அழிந்து விட்டதல்ல, அது வளரப்போகிறது என்பதற்கான அறிகுறி. அருணின் மனசு தளர ஆரம்பித்தது. ஆனா என்னால ஏன் முடியல? ஏன் நான் மட்டும்? என்று அவன் அழுதான். முருகன் மெதுவாக வேலை உயர்த்தி கூறினார், நீ தனியாக இல்லை அருணா. நான் உன்னோடு இருந்தேன், இருக்கவும் போகிறேன். நம்பிக்கையை மட்டும் விடாதே. அந்த வேல் ஒரு மென்மையான ஒளியை விட்டது. அந்த ஒளி அருணின் மார்பை தொடும் நொடி அவன் உள்ளமே பிரகாசம் அடைந்தது. அருணின் மனத்தில் இருந்த இருள், பயம், சந்தேகம், தாழ்வு உணர்வு எல்லாமும் அந்த ஒளியில் கரைந்து போனது. அவன் கண்களை மூடி தெய்வீக சக்தியை உணர்ந்தான். அவன் முதுகு நேராக நின்றது. மனதில் ஒரு சொல்லாத வலிமை. முருகன் மீண்டும் பேசினார், அருணா, உன் பாதையை நான் திறந்துவிட்டேன். இப்போ நீ செல். உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அருண் கண்களை திறந்தான். முருகனின் உருவம் மெதுவாக மேகமாக மாறி மறைந்தது. அவன் மலை இறங்கும்போது அவனின் முகத்தில் ஒரு பிரகாசம். நடப்பதெல்லாம் நம்பிக்கையோடு. அவனை பார்த்தவர்கள் கூட வியந்துவிடும் அளவுக்கு அவன் மாற்றமடைந்திருந்தான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு சொல்லாத அமைதி, ஒரு புதிய சக்தி. அவனுக்கு எந்த சோதனையும் பெரியதா என்று இனிமேல் தோன்றவில்லை. ஏனெனில் முருகன் அருள் அவனோடு இருந்தது. வாழ்க்கையில் இருள் வரும், சோதனைகள் வரும், மனம் தளரும். ஆனா நம்பிக்கை மட்டும் கைவிடக்கூடாது. முருகன் அருள் தாமதித்தாலும் ஒருபோதும் தவறாது. திருவேல் முருகனுக்கு அரோகரா.